தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்கும் பாடம் 4 வகை சொற்கள். சொல் என்றால் என்ன? ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்றோ ஒரு பொருளை தருமாயின், அதாவது மீனிங் இருக்கணும், அப்பந்தான் அது சொல் எனப்படும். அவ்வாறு பொருள் தரும் சொற்கள் 4 வகைப்படும். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். சரி, இதில் பெயர் சொல் என்றால் என்ன? ஒரு பொருளின் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். இந்த பெயர் சொல் 6 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர்: பாரதி ஒன்றன் பொருளை குறிக்கும் சொல் பொருட்பெயர். பள்ளி இடப்பெயர். காலை சினைப்பெயர். கண் சினைப்பெயர். நன்மை குணப்பெயர். ஓடுதல் தொழிற்பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். சரி, வினைச்சொல். வினைச்சொல்: வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். ஒரு செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். சரி, இவ்வினைச்சொல் வா, போ, எழுது, விளையாடு. இவ்வினைச்சொல் வா என்ற வினை வந்தான் என்றால் அது வினைமுற்றாகவும், வந்து என்றால் வினையெச்சமாகவும், வந்த என்றால் பெயரெச்சமாகவும், வந்தவன் என்றால் வினையாளனின் பெயராகவும் உருமாறி வரும். இவ்வினைச்சொல் வா என்ற வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாங்கிற வேர் சொல் வந்தான்கிற வினைமுற்றா வந்தா அது வினைமுற்று. வந்தான் வருது வினைமுற்று. வந்து அப்படின்னா அது வினையெச்சம். வந்த அப்படின்னா பெயரெச்சம். வந்தவன் அப்படின்னா வினையாளனையும் பெயர். சரி, அடுத்து பாருங்க இடைச்சொல். இடைச்சொல் என்பது பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் தான் இடைச்சொல். ஒரு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல். எடுத்துக்காட்டு பாருங்க. தந்தையும் தாயும். தந்தை தாய் இந்த பெயர் சொல் உம்ங்கிற இடைச்சொல் சார்ந்து வந்திருக்கு. இந்த இடைச்சொல் தனித்து வந்தா பொருள் தராது. மற்று அப்படிங்கிறது ஒருவர் அப்படிங்கிற ஒரு பெயர் சொல்ல சார்ந்து வந்திருக்கு. மற்றொருவர். ஐங்கிற வேற்றுமை உருபு. வேற்றுமை உருபும் இடைச்சொல்னு தான் சொல்வோம். வேற்றுமை உருபுகள் எல்லாமே இடைச்சொல். வேற்றுமை உருபுகள் 8 வகைப்படும். எழுவாய் வேற்றுமைக்கும் விழி வேற்றுமைக்கும் என்னது உருபு கிடையாது. மற்றதெல்லாம் ஐ, ஆள், கு, இன், அது, கண், இப்படி 6 உருபுகளும் இடைச்சொல் அப்படின்னு தான் சொல்கிறோம். திருக்குறள் அப்படிங்கிற பெயர் சொல் ஐங்கிற இடைச்சொல் சார்ந்து வந்திருக்கு. இப்போ பாருங்க, மயில் போல ஆடினாள். மயில்ங்கிறது பெயர் சொல், ஆடினாள்ங்கிற வினைச்சொல், போலங்கிறது இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வந்து பொருள் தருது. இப்போ பாருங்க, அடுத்து உரிச்சொல். உரிச்சொல் அப்படிங்கிறது என்னன்னா பெயர் சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவதுதான். அந்த தன்மையை மிகுதிப்படுத்தி கூறுவதுதான் உரிச்சொல். இந்த உரிச்சொல் செய்யுள்களில் தான் அதிகமாக பயன்படுது. மாநகரம்னா பெரிய நகரம், நகரங்கள்லேயே மிகப்பெரியது. அப்போ அதோட தன்மையை மிகுதிப்படுத்துறதுக்காண்டி மாங்கிற உரிச்சொல் வந்திருக்கு. சால சிறந்தது, மிகச்சிறந்தது. சிறந்ததுங்கிறதே ஒரு சிறப்பானது, அது மிகச்சிறந்தது. அந்த தன்மையை உறுதிப்படுத்த வந்திருக்கு. இந்த உரிச்சொல் ஒரு பொருள் குறித்த பல உரிச்சொற்கள். ஒரு மீனிங்னா ஆனால் உரிச்சொற்கள் பல வந்திருக்கும். பல பொருள் குறித்த ஒரு உரிச்சொல், அதாவது பல மீனிங் இருக்கும், ஒரே உரிச்சொல்லாக வரும். அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.